அனைவருக்கும் வணக்கம். கஸ்டமர் பாருங்கள் 5 ப்ளவுஸு தைக்கிற கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சுற்றளவு 38 இன்ச்சு. இது எப்படி கட்டிங் போடுறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 ப்ளவுஸ் நான் ஒன்றா போட்டிருக்கிறேன். கீழே வந்து 1.25 இன்ச்சு மடித்து அடித்து திருப்பவங்க பின்னாடி பேக் சைடு அதுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுபோக 15 இன்ச்சும் 1/2 இன்ச்சு தையலுக்கு குறிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு பேக் சைடு உயரம் வந்து 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு குறிச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள் 6 இன்ச்சு நெக்கு ஷோல்டரும் மார்க் பண்ணுறேன். நெக்கு வந்து 2.25, ஷோல்ட்ரு வந்து 3.25 வச்சுட்டேன். ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ கீழே அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலே ஷோல்ட்ரு 6 இன்ச்சு எடுத்துருக்குறேங்களா, கீழே 6.5 இன்ச்சுக்கு ஆம்கோலுக்கு குறிக்கிறப்படி இதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஆம்கோலுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த வளைவு எடுக்கிறதுக்கு ஆம்கோல் வளைவுக்கு அவங்களுக்கு செஸ்ட் அளவு வந்து 9.5 இன்ச்சு, 38 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறனால 9.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே வேஸ்ட் ரவுண்டு வந்து 9 இன்ச்சு பேக் சைடு 9 இன்ச்சு குறிச்சிட்டு அதுபோக 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு தையல் கொடுவோம்லங்க, அப்படி விட்டாச்சு. இப்போ இது எல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம், பாக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு அப்படியே அதாவது கோடுகளை இணைச்சிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு வந்துச்சுங்க. இப்போ நம்ம அந்த 1.25 இன்ச்சுக்கு எடுத்து இப்படி வளைவு எடுத்துட்டோம். இப்போ தையலுக்கு மேலே விட்டது போக அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக பாருங்கள் அந்த 8.5 இன்ச்சு வருது. இப்போ நெக்கு அவங்களுக்கு வந்து பேக் சைடு நெக்கு வந்து 8.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 3.25 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைக்கிறேன், அதை கோடு போடுறதுக்கு. மேலே வந்து 2.25 வச்சேங்களா, கீழே 3.25 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு அகலம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இப்போ மேலே 2.25, கீழே 3.25. இப்போ இதை வெட்டிக்கலாங்க. கட் மார்க் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கு. இப்போ பேக் சைடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி ஃப்ரண்ட்டு வெட்டலாம் பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள் நான் கிராஸ் போட்டிருக்கிறேன். ஃபுல் கிராஸ் போடல, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கிராஸ் போட்டிருக்கிறேன். இப்போ பேக் சைடு அப்படியே போட்டு நாம் அளவை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அளவுக்கு பேக் சைடு இருக்கிற அளவு அப்படியே ஆம்கோல் கழுத்து சைடு எல்லாமே அப்படியே மார்க் பண்ணுறேன். கீழே ரெடி அளவு இருக்குல்லங்க, அந்த அளவு துணி மடித்து விட்டு அதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். அது நம்ம அடித்து தைச்சிருவோம்லங்க, அதனால் ரெடி அளவுக்கு இப்படி ஒரு கோடு போட்டு நம்ம பேக் சைடு துணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு நம்ம வரைஞ்சாச்சு. கழுத்து மட்டும்தான் மாறி வரும் பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு. அதுபோக ஆம்கோல் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம்லங்க, அது கொஞ்சம் மாறி வரும். இப்போ பேக் அளவு இப்படி போட்டாச்சு. இப்போ கழுத்துக்கு வந்து மேலே அவங்களுக்கு முன் கழுத்து கொஞ்சம் மேலே ஏறி வருமில்லங்க, பேக்கை அதை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் மேலே ஏறி வருமில்ல, அதுக்கு கோடு போட்டாச்சு. அதுபோக ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி சேர்த்தி இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கொக்கிப்பட்டியெல்லாம் அடித்து திருப்போம் இல்லைங்க, அதுக்கு அந்த 1/2 இன்ச்சு. ஆம்கோல் கிட்டே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். நம்ம சென்டர் டாட் ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேங்க. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த மேலே 1/2 இன்ச்சு வந்து ஆம்கோல் டாட்டுக்கு அந்த 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனால அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி இருக்குது. இப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டேன். இப்போ மேலே இருந்து பாருங்கள், நான் பேக் சைடு 15 எடுத்தங்களா, 15க்கு கரெக்டாக இப்படி ஃப்ரண்ட்டு பக்கம் இப்படி 5க்கு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 14.5 எடுத்துக்கலாம். கப் சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சா போதும். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 1 இன்ச்சு குறைக்கணும். இது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அளவு கூட ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு குறைக்கணும். இப்போ 14.5 இன்ச்சிலிருந்து கழுத்து பக்கம் 1 இன்ச்சு, ஆம்கோல் பக்கம் 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அது வளைவு எடுக்கிறதுக்கு அதுதான் நம்மளுக்கு சௌரியமாக இருக்குது. அப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் மேலிருந்து சென்டர் டாட் இறக்கம் வந்து 11.5 இன்ச்சு. இப்போ கீழே டாட்டோட உயரம் 3 இன்ச்சு பாருங்கள். மொத்தமாக 14.5 இன்ச்சு வச்சுருக்குறோங்களா, 3 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொக்கி பக்கம் இருந்து 4.25 இன்ச்சு
டாட்டோட அகலம் கொக்கி பக்கம் இருந்து நம்ம தான் தையல் கூட்டிருக்கிறோம்லங்க 4,4 இன்ச்சு தான் தேவை நம்மளுக்கு. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் மடித்து அடிக்கிறதுல. இப்போது 4,4 இன்ச்சும் ஒரு 1/2 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழேயும் 4,4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து அந்த சைடு 1.5 இன்ச்சு, அந்த கோட்டுக்கு அந்தல்ல ஒரு 1.5 இன்ச்சு, இந்தல்ல ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த 1.5 இன்ச்சு தாங்க நம்ம அந்தெல்லாம் சேர்த்தி விட்ருக்குறோம். சேர்த்தி அளவு எடுத்தோம்லங்க அந்த 1.5 இன்ச்சுக்கு தான். இப்போ நம்ம அடித்து அடிக்கையில் நம்மளுக்கு அந்த துணி நம்மளுக்கு உள்ளே வந்துடும். இப்போ 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு கோடு நல்லா தெரியுங்கிறக்கோசரம் திக்காக போடுறோங்க. இப்போ 2 பக்கம் அதே மாதிரி இப்படி குறிச்சிக்கலாம். குறித்து அதையே இப்போ அந்த வளைவு எடுத்துக்கணும். நம்ம 1 இன்ச்சு எடுத்தோம்லங்க அந்த 1 இன்ச்சிலிருந்து இப்படி நம்ம அந்த 1.5 இன்ச்சு கொண்டு போகணும். இங்கே 1.5 இன்ச்சிலிருந்து அங்கே ஆம்கோல் பக்கம் எடுத்தோம்லங்க புள்ளி வச்சோம்லங்க அதுக்கு வளைவு போட்டுக்கலாம். இப்போ மெயின் டாட்டுக்கு இப்படி கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டோம். இப்போ மெயின் டாட்லேருந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மேலே கவர் தட்டு நம்ம வெட்டுவோம்லங்க ஆம்கோல் பக்கம் அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு அளவுலேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு அப்படி குழிவாக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து பக்கம் இருந்து பட்டியிலிருந்து சென்டர் டாட் பிடிப்போம்லங்க அதுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் பக்கம் இந்த 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் சென்டர் டாட்லேருந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு அந்த 3 டாட் வர்றதுக்கு அந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நாம் இந்த டாட்டுக்கு இப்படி அந்த 1 இன்ச்சு கொண்டு போயிடணும். அதே மாதிரி ஆம்கோல் பக்கமும் இப்போ புதுசாக இருக்கிறவங்க ஆம்கோல் பக்கம் எப்படி டாட் எடுக்கிறது தெரியலன்னா இப்போ பாருங்கள் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு ஆம்கோலோட அந்த முனைப்பகுதி இருக்குது பாருங்கள், இருங்க அது நல்லா திக்காக போட்டுக்கிறேன். அந்த முனைப்பகுதியிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி அங்கேருந்து தான் ஆம்கோல் டாட்டு பிடிக்கணும். நாம் அந்த ஆம்கோல் டாட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கணும். அந்த 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுனால தான் அங்கே 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தி விட்டோம் நம்ம அளவில். இப்போ 3 டாட்டு இவ்வளோதாங்க. ஈஸியாக நாம் பிடிச்சிக்கலாம். நம்ம முதல் பார்க்குறக்கு நம்மளுக்கு பிதிர் பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம தைச்சிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்துட்டு டாட் மார்க் பண்ணுறதுமு. இப்போ கழுத்துக்கிட்ட பாருங்கள் நார்மல் அளவுலேருந்து கழுத்தில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு அப்படி சேஃப் எடுத்துக்கணும். அந்த 1/4 இன்ச்சிலிருந்து தான் நம்ம முன்கழுத்து இருக்க 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் நம்ம உள்கழுத்து வந்து 2.25 வச்சோங்களா அந்த 2.25 அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கழுத்து மேலே அப்படி 1/4 இன்ச்சு சேஃப் எடுத்துங்களா. இங்கே கீழேயும் பட்டிக்கிட்ட நம்ம கொக்கி பட்டிக்கிட்ட டாட் பிடிக்கிறோம்லங்க அதிலிருந்து அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடணும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு துணியை. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்ட்ரு வந்து லூஸாக இருக்காது, ஷோல்ட்ரு கழண்டு வரும்பாங்க ஒவ்வொருத்தர். இப்போ இந்த 2 பக்கம் இந்த 1/4 இன்ச்சு இப்படி சேஃப் எடுக்கிறதுனால துணி வந்து முன்கழுத்து பக்கம் நம்மளுக்கு டைட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஷோல்ட்ரு பக்கம் அந்த தளர்த்தி வராது. இப்போ அந்த லேசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திக்காக இப்படி மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ அந்த 1.5 இன்ச்சு பாருங்கள் இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு பிடிச்சதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விடுறோம். இனி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு. அந்த 1/2 இன்ச்சுக்கு பாருங்கள் 1/2 இன்ச்சு அப்படியே இது விட்டு மறுபடியும் கழுத்துக்கிட்ட அந்த 1/4 இன்ச்சுக்கு சேஃப் எடுத்துக்கணும். ஷோல்டர்கிட்ட 1/4 இன்ச்சு கழுத்துக்கிட்ட 1/4 இன்ச்சு சேப் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸு நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் பக்கம். இப்போ கரெக்டாக அந்த பட்டி பக்கம் அந்த கொக்கி பக்கம் அந்த சென்ட்ரு டாட்லேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு அப்படியே உள்ளே கொண்டு போயிடணும். அந்த அளவுலேருந்து அப்படியே தைக்கையில் நாம் இப்போ ஃப்ரண்ட்டு இவ்வளோதாங்க. இது எல்லாம் நான் தைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு நான் இவங்களுக்கு இது வச்சுருக்கிறேன். இன்னுமே நல்லா ரொம்ப மார்பு பகுதி பெருசாக இருக்கிறவங்களுக்கு 1.25 வைக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் அவங்க ப்ளவுஸ் தைச்சாச்சு 1.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது போட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப இக்கிட்ட இல்லாத ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதாங்க ப்ளவுஸ் தைச்சாச்சு. 38 இன்ச்சு ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டேன். கிராஸ் கட்டிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஸ்டமருக்கு நீ நாளைக்குள்ள இன்னும் மறுபடியும் அந்த 4 ப்ளவுஸையும் தைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.